தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சரை காணவில்லை. தமிழக அமைச்சரை காணவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இவர் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். இவர் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சில அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இது நாடகமா என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திமுகவினர் தமிழக அமைச்சர் ரமேஷை காணவில்லை என்று போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர், அவதூறு பரப்பி வருகின்றனர். இதற்கு அமைச்சர் ரமேஷ் பதிலளிக்கும் போது இவ்வாறு திமுகவினர் பரப்புகின்ற அவதூறுகளால் தான் அஞ்சப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எனது அமைச்சர் பதவி பிடுங்கப்படாது, எனது எம்எல்ஏ பதவியும் பிடுங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சராக பொறுப்பேற்று 40 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் ஒரு அமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய முடியும். அதற்குள் அமைச்சரை காணவில்லை, அமைச்சர் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, தொகுதி பக்கம் வரவில்லை என்று திமுகவினர் புகார் கூறுவது ஒரு தவறான ஒரு செயலாகும். திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பக்கம் எட்டி பார்த்திருப்பார்களா என்பது கேள்விக்குறி. திமுக கவுன்சிலர்கள் கூட தங்களுடைய வார்டில் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கறது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டி பார்த்துருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. திமுக அமைச்சர்கள் தொகுதி பக்கம் தான் எட்டி பார்க்கல. அதான் உண்மை. இன்றைக்கி மதுரையில் அமைச்சர் மூர்த்தி இருந்தாப்புல, திமுக அமைச்சர் தொகுதி பக்கம் தான் எட்டி பார்க்கல. அந்த கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கும் குப்பை குளம் தான், குப்பை மேடுகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள் துர்நாற்றம் அடிக்கும். சாக்கடை ஆறு மாதிரி ஓடுது. நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை. சாலைகள் குண்டும் குழியுமா இருந்தன. ஆனால் தமிழக அமைச்சர் மூர்த்தி தேர்தல் வேலையை தான் பார்த்தாப்புல. ஏன்னா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற வேலையை தான் பார்த்தாப்புல, வேறு எந்த வேலையும் பார்க்கல. தன்னுடைய சாதிக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்கு தான் அவர் நல்லது செஞ்சார். ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னாப்புல. அந்த அளவுக்கு சாதி பெருமை பேசினார். ஆக திமுகவினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரமேஷ் அமைச்சராக பொறுப்பேற்று 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவர் என்ன செய்யணுமோ அதுதான் செய்ய முடியும். அதுக்குள்ளே அவரை காணலை அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்தா அது மக்கள் உங்கள் மேலே தான் கோபமாக பார்ப்பாங்க. அது உங்களுக்கே திருப்பி எதிர்வினையை தரும். எதிர்மறையான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்தலில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது.